ஸ்காட் சர்வதேச பள்ளியில் சமத்துவ பொங்கல் விழா வெகு விமரிசை. ஸ்காட் சர்வதேச பள்ளியில் தமிழர் திருநாளாகவும் உழவர்களின் பெருநாளாகவும் போற்றப்படும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 13/1/2026 செவ்வாய்க்கிழமை சமத்துவ பொங்கல் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் பள்ளி மாணவ மாணவியர்கள் அனைவரும் தமிழர் மரபுக்குரிய பாரம்பரிய உடைகளை அணிந்து கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். பள்ளி வளாகம் முழுவதும் கோலங்களால் அலங்கரிக்கப்பட்டு பொங்கல் பண்டிகையின் பாரம்பரிய கலையுடன் விழா நடைபெற்றது. விழாவின் ஒரு பகுதியாக பள்ளி வளாகத்தில் கோலப் போட்டி, கயிறு இழுக்கும் போட்டி, பொங்கலிடும் போட்டி, முறுக்கு சாப்பிடும் போட்டி மற்றும் உரியடித்தல் அதாவது பானை உடைக்கும் போட்டி உள்ளிட்ட பல்வேறு பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. இப்போட்டிகளில் மாணவ மாணவியர்கள் மட்டுமின்றி அவர்களின் பெற்றோர்களும் ஆர்வமுடன் கலந்து கொண்டு விழாவை மகிழ்ச்சியாக மாற்றினர். சமத்துவ பொங்கல் விழாவில் சிறப்பு விருந்தினராக சமூக செயற்பாட்டாளர் திரு கச்சி முகைதீன் என்கிற கோல்டன் கச்சி அவர்கள் கலந்து கொண்டு பொங்கல் நிகழ்ச்சிகளை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். அவர் தனது உரையில் தமிழர் பண்பாடு, உழவர்களின் முக்கியத்துவம், சமத்துவத்தின் அவசியம் ஆகியவற்றை எடுத்துரைத்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கும் கோலப் போட்டி, கயிறு இழுக்கும் போட்டி மற்றும் பொங்கல் சமைக்கும் போட்டிகளில் பங்கேற்ற மாணவ மாணவியர்களின் பெற்றோர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்த சமத்துவ பொங்கல் விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஸ்காட் சர்வதேச பள்ளியின் முதல்வர் திருமதி கல்பனா அவர்களின் தலைமையில் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியைகள் மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். விழா மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் தமிழர் மரபு மற்றும் பண்பாட்டை நினைவூட்டும் வகையில் சிறப்பாக நிறைவு பெற்றது. அவரின் இப்புகழ் நாம் நீங்கள் நினைக்கலாம் சில கொடை நமக்காக கொண்டு செய்து கொண்டிருப்பதை காண்கிறோம். வாழ்க்கை நெறிகளை கொண்ட நம் சமூக விருப்பத்தை தெரியுமா? எங்கே கரவொலியை எழுப்புங்கள் பார்ப்போம். நிகழ்ச்சிக்கு செல்வோமா? செல்வோமே. முதலாவதாக வரவேற்புரையை நிகழ்த்த வருகிறார் நம் பள்ளியில் பயிலும் 5ஆம் வகுப்பு மாணவி மகிழ்மதி. ஆதியில் உதித்த மொழி, அழியா வரம் பெற்ற மொழி, அமிழ்தினும் மேலான மொழி, செம்மொழி எனும் மகுடம் சூடிய நமது அன்னை தமிழை வணங்கி எனது வரவேற்புரையை தொடங்குகிறேன். அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். பண்டிகைகள் பல இருந்தாலும் தமிழனுக்காக ஒரு பண்டிகை, இயற்கையை தெய்வமாக்கும் தைப்பொங்கல் பண்டிகை, உழவரின் உழைப்பை போற்றும் பண்டிகை, தலைமுறை மாறினாலும் மாறாத பண்டிகை பொங்கல் பண்டிகை. நம் பள்ளியில் இனிதே நடைபெற நல்லதொரு கால சூழ்நிலையை நல்கிட இறைவனை வணங்கி வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பின் உருவம், அறிவின் ஊற்று என்ற வரிகளுக்கு பொருந்தி நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்று வருகை புரிந்துள்ள சிறப்பு விருந்தினர் அவர்களை வருக வருக என பேரன்புடன் வரவேற்கிறோம். உனக்கு தெரியாதா? சரி சொல்கிறேன், கவனமாக கேள். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை. நிறுத்து. இப்போது இறுதியாக சொன்னாயே, கார்த்திகை மாதத்திற்கு பின் அம்மாதங்களை மீண்டும் சொல். மார்கழி, தை. என்ன, நான் சரியாகத்தானே சொன்னேன்? நீ சரியாகத்தான் சொன்னாய். நம் பள்ளி 1ஆம் வகுப்பு மழலை செல்வங்கள் இவ்விரு மாதங்களின் சிறப்பை கலை வடிவில் ஆடி வருகிறார்கள். ஆக நம்மையும் அவர்களுடன் ஆட வைக்கப் போகிறார்கள், அப்படிதானே? ஆமாம். இது என்ன உனக்கு சந்தேகம்? அவர்களின் ஆடலை காண்போமா?
காற்று இவை அனைத்தும் தானே அவை. அது மட்டுமா? வாயில்லாத ஜீவன்களும் அதில் முதன்மையானது மாடுகள் அல்லவா? அவையும் தானே நமக்கு உதவி செய்தது. எனவே விதமான செயல்களுக்கும் நாம் நன்றி தெரிவிக்கும் விதமாக நம் முன்னோர்களால் ஏற்படுத்தப்பட்டது இந்த பொங்கல் திருநாள். முதலாவதாக தமிழர் திருநாளாக, தமிழ் புத்தாண்டாக பொங்கலிட்டு பொங்கலோ பொங்கல் என்று சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்துகிறோம். அதற்கு அடுத்த நாள் கால்நடையின் முக்கியமான ஒன்றாக நமக்கு உறுதுணையாக நேரடியாகவும் மறைமுகமாகவும் நடத்துகிறோம். அதற்கு அடுத்த நாள் என்ன பண்றோம்? உற்றார் உறவினர்களின் பேராதரவுடன் அவர்களுடைய நல்லாசிரியும் பல இயற்கை காட்சிகளை கண்டு ரசித்தும் நமது பொழுதை இனிதாக கழிக்கிறோம். ஆக பொங்கலின் சிறப்பை சொல்லிக் கொண்டே செல்லலாம். பொங்கல் திருநாள் கொண்டாட தொடங்கிவிட்டது. அவற்றின் முன்னோடியாக மணக்கும் சர்க்கரை பொங்கல் போல நம் வாழ்க்கை எப்போதும் இனிப்புடன் மலர்ந்திட தொன்மையானது. இது கலைகளின் பிறப்பிடத்தில் முதன்மையானது. இக்கும்பி கலையை நமக்கு நினைவுறுத்த வருகிறார்கள் நம் பள்ளியில் பயிலும் 3ஆம் வகுப்பு சேனல்ல சவுண்டு எவ்வளோதான். சவுண்ட் இல்லாமல் நல்லா இல்லை.
ஐயா கீழே இறங்க ஐயா. பக்கத்தில் வரும்போது மேலே ஏற்றுங்க. அப்போ மேலே ஏற்றுங்க. ஜான்சி கொடுங்க. கண்ணு தெரியுதா உனக்கு? கண்ணு தெரியுதா உனக்கு? நானே
students come this side. Help the teachers. Zureika, help the children. Dharmika, help them. Each and everyone to be quiet. Even if a single child speaks, that happy news will be changed. Do you want me to change that? No, then I want everyone to be quiet. My children are good. I always used to say, SCAD children are the best children I have ever seen. Okay, shall we all be the best student? ஆம், நம் செவிக்கு விருந்தளிக்க அன்புடன் அழைக்கின்றோம். நம் பள்ளியின் சார்பாக அன்பின் உருவம், பண்பின் சிகரம் திரு கு. கச்சி முஹிதீன் அவர்களின் சிறப்புரையை காண. அழகிலா அருளும் அளவிலா அன்பும் இலகுமோர் இறையின் இனிய நாமம் போற்றி வாழ்த்துகின்ற புகழ் அனைத்தும் சர்வ வல்லமையும் மிக்க இறைவனாம் ஒருவனுக்கே உரித்தாக என்று எனது சிறிய அளவிலான சிறப்புரையை ஆரம்பிக்கின்றேன். அறுவடை திருநாள் என்று சொல்லக்கூடிய விவசாயிகளின் பெருநாளாம் உழவர் திருநாள் தாய் தமிழகத்திலே தமிழர்களால் கொண்டாடப்படுகின்ற இந்த வர இருக்கின்ற பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஸ்கேட் சோசியல் சேஞ்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சமூக மாற்றம் மற்றும் முன்னேற்றம் வளர்ச்சி என்ற அளவிலே ஆங்கில எழுத்தினுடைய வார்த்தையினுடைய சுருக்கம் தான் ஸ்கேட். அதாவது இந்த இடம், இந்த ஸ்கேட் எந்த இடத்துல அமைஞ்சிருக்குன்னா, கொழுந்து அருந்து விழுந்து எழுந்து நிற்கின்ற மாமலை என்னும் கொழுந்து மாமலைக்கு அருகாமையில் இயற்கையில் கொஞ்சக்கூடிய இந்த பகுதியிலே அமைந்திருக்கின்ற இந்த ஸ்கேட் பன்னாட்டு பள்ளி, அதாவது சர்வதேச பள்ளி என்று சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் ஸ்கூலில் வெகு சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் பள்ளி மாணவர்கள் செல்வங்களால் ஆரவாரத்துடனும் மகிழ்ச்சியுடனும் கொண்டாடப்படுகின்ற தமிழர் திருநாள் என்று சொல்லக்கூடிய இந்த பொங்கல் திருநாளை முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த விழாவில் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் பொருட்டு மாணவ செல்வங்களினுடைய பெற்றோர்களாகிய பெருந்திரளாக பங்கு கொண்டிருப்பினும் உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தையும் அட்வான்ஸாக வாழ்த்துக்களையும் சொல்லி ஓரிரு கருத்துக்களை சொல்லி விடைபெறலாம் என்று நினைக்கின்றேன். தோன்றிற் புகழோடு தோன்றுக அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நின்று என்ற வள்ளுவன் இயற்றிய வான்மறை குரலுக்கு ஒப்ப கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த வட்டாரத்திலே கல்வி சேவை செய்து வரும் கல்வியாளரும் ஸ்கேட் கல்வி குழுமங்களினுடைய நிறுவனரும் தலைவருமான மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கல்வியாளர் கிளிட்டஸ் பாபு அவர்களே, இந்த சேர்மாதேவி ஸ்கேட் கல்வி குழுமங்களினுடைய இந்த வளாகத்தில் தன்னுடைய நிர்வாக திறமையாலும் ஆற்றலாலும் பொது மேலாளராக பொறுப்பு வகிக்கின்ற அன்பிற்குரிய கல்வியாளர் பெரியவர் தம்பித்துரையார் அவர்களே, ஸ்கேட் சர்வதேச பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக பொறுப்பு வகிக்கின்ற அன்பிற்குரிய சகோதரியார் மேடம் கல்பனா அவர்களே, மற்றும் இந்த பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு சிறப்பான அளவிலே கல்வியை பயிற்றுவித்துக் கொண்டிருக்கின்ற ஆசிரியர் பெருந்தகையாளர்களே, ஸ்கேட் பன்னாட்டு பள்ளியினுடைய இந்த வளாகத்திலே பல்வேறு நிலைகளிலே அலுவல்களிலே பணிபுரிந்து வருகின்ற பணியாளர்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றியை கூறி இந்த பொங்கல் விழாவினுடைய இந்த சமத்துவ பொங்கல் விழாவினுடைய நோக்கம்
சமூக நல்லிணக்கம் இந்த பூமியிலே பூத்து குலுங்க வேண்டும் என்ற ஒரே உயரிய எண்ணம் தான். அதாவது இந்த பள்ளியை நடத்தி வருகின்ற இந்த ஸ்கேடு நிறுவனர் கிலிட்டஸ் பாபு அவர்கள் ஒரு கிறிஸ்தவர். இந்த பள்ளியிலே தலைமை ஆசிரியையாக இருக்கின்ற அன்பிற்குரிய சகோதரியார் மேடம் கல்பனா மேடம் அவர்கள் ஆன்மீக இந்து மதத்தை சேர்ந்தவர். இந்த பொங்கல் தமிழர் திருநாள் என்று சொல்லக்கூடிய இந்த உழவர் திருநாள் பொங்கல் திருநாளிலே வாழ்த்துறையும் அதாவது சிறப்புரையாக சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டு உங்கள் மத்தியிலே உரையாற்றிக் கொண்டிருக்கின்ற நான் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவன். அதாவது இங்கே இனம் மதம் மொழி கடந்து இந்த சமத்துவ பொங்கல் இந்த பள்ளியிலே வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்தியாவிலே அதாவது நாம் வேற்றுமையில் ஒற்றுமையை காண்கிறோம். பல்வேறு இனம் மொழி மதம் சார்ந்த இந்த நாட்டில் நாம் ஒற்றுமையாக வாழ்வதற்கு இறைவன் அருள் புரிய வேண்டும். இந்த நாட்டில் அதாவது என்னன்னு கேட்டா மத சாயம் என்று மாய வேண்டும். அதாவது இனம் சார்ந்த உணர்வுகள் இல்லாமல் போக வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தித்தவனாக இந்த சமயத்திலே இந்த தமிழர் திருநாளில் வாய்ப்பளித்த உங்கள் அன்பார்ந்த மாணவ செல்வங்களுக்கும் வாய்ப்பளித்த ஆசிரியர் பெருந்தகையாளருக்கும் இந்த நிர்வாகத்திற்கும் தலைமை ஆசிரியர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்களின் பொன்னான உரையை தொடர்ந்து இன்று நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளுடன் கூடிய மாணவ மாணவியரின் திறன் வளர்ச்சி செயலில் முதன்மை பெற்றவர்களையும் பெற்றோர் பொங்கலிட்டு நம்மை மகிழ்வித்த செயலை பாராட்டி அவர்களை ஊக்குவிக்க நம் பள்ளி முதல்வர் அவர்களையும் சிறப்பு விருந்தினர் அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம். இருகரம் கரவொலி கொட்டி பாருங்க. Third prize team 5. அழகு பாலாஜி, I cannot maintain discipline over there. I need the. அப்படி பார்த்தேன் சுத்தி நம்ம நிக்கிற மாதிரியே இருக்கு. கிளாஸ் போயிட்டாங்க. அவங்க வேற ஸ்கூல்ல இருந்து எல்லாம் சாப்பிட்டு பாருங்க.
Yes, you're eagerly waiting to see the result of the Pongal making competition, right? The first prize goes number 1. Pre-KG, LKG kid. The second Nandakumar from grade 2. Principal to honor the chief guest with a memento. கருணை போன்ற உயர்வான சொற்கள் பல இருந்தாலும் இவை அனைத்தையும் தோற்கடிக்கும் ஒரே சொல் நன்றி. ஆம், எனது நன்றி உரையை தொடங்குகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். அமைதி காத்த சபையோருக்கும் வணக்கம். உழவனுக்கு ஒரு திருநாளாம், உலகம் போற்றும் நன்னாளாம். ஆதவனை போற்றிட ஒரு பெருநாளாம், மாட்டினை போற்றிட துள்ளி வந்த ஒரு நன்னாளாம். உலக மக்கள் கூடி ஒன்றிணைய வந்த நாளாம். ஆம், பொங்கல் பண்டிகை இனிதாய் நடைபெற வாய்ப்பினை நல்கிய இறைவனுக்கு முதலில் என் நன்றியை காணிக்கையாக்குகிறேன். வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பண்பின் சிகரம், எளிமையின் வடிவம் என்ற வரிகளுக்கு பொருந்தி நிகழ்ச்சிக்கு தலைமையேற்ற சிறப்பு விருந்தினர் வந்திடல் தீர்ந்திடும் கல்வி தருந்தோறும் மிக சேர்ந்திடும் என்ற பொன்மொழிக்கேற்ப கல்வியை கற்றுத்தரும் நமது பள்ளி முதல்வர் அவர்களுக்கு என் இதயம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அறியாமை இருள் நீக்கி அறிவு தீபம் ஏற்ற வள்ளுவரின் வாக்குப்படி இந்த பொங்கல் தின விழாவை வெற்றிகரமாக நடத்த உறுதுணையாக இருந்த மாணவ செல்வங்களுக்கும் என் இதயம் கனிந்த நன்றியை உரித்தாக்குகின்றேன். இவ்விழாவிற்கு வருகை புரிந்த பெற்றோர் மற்றும் சான்றோர் அனைவருக்கும் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அறுவடை திருநாளாம் பொங்கல் நன்னாளில் அன்பும் ஆனந்தமும் பொங்கிட, அறமும் வளமும் தலைத்திட, வாழ்வில் அன்பும் அமைதியும் நிலவிட அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றியுரையை வழங்க எனக்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. शुभ आशीष मांगे